தமிழ் சினிமாவுலையும் சரி, சீரியல்லையும் சரி, இறப்புகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில கொரோனா டைமில ஏகப்பட்ட இறப்புக்கள் சீரியல் நடிகரா இருக்கட்டும், சினிமா நடிகர், நடிகைகளா இருக்கட்டும், இறந்த வண்ணம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2025ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகப்படியான இழப்புக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருதுங்க. சமீபத்தில சீரியல் நடிகர் சகானா ஸ்ரீதர் இறந்து போயிருந்தாரு. அன்னைக்கு ஈவினிங்கே சித்தி, அண்ணாமலைன்னு அந்த சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலம் அவரு அன்னைக்கு ஈவினிங் இறந்து போனாரு ஹார்ட் அட்டாக்ல. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல 62 வயதான சீரியல் நடிகர் பிரபாகரன்கிறவரு, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. இறப்புகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி 48 வயசுல இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட பையன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள், அவரும் இதய நோய் காரணமா தான் இறந்து போனாரு. ஏன்னா, அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க. இதய அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு பிறகும், அவருக்கு அன்னைக்கு சாயங்காலம் வீட்ல நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு அன்னைக்கு ஈவினிங் பப்பாளி பழம் சாப்பிட்டு ஒரு காஃபி மனைவிட்ட கேட்டிருக்காரு. மனைவி காஃபி கொண்டு எடுத்துட்டு குடுக்கங்குள்ளேயும் பார்த்தா, நெஞ்சு வலியின் காரணமா அவருடைய உயிர் பிரிஞ்சிருந்த செய்திகள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அப்ப இருந்து இப்ப பாரதிராஜா மிக கவலைக்கிடமா வந்திருக்காரு. அந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் அவரால மீண்டு வர முடியல. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல, சீரியல் நடிகர்கள் தொடர்ந்து இப்ப இறந்த வண்ணம் இருக்காங்க. அதுல ஒரு பக்கம் டாக்டர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ், அதிகமான மன அழுத்தம், இந்த கமிட்மெண்ட் இது காரணமா யாரும் தங்களுடைய ஹெல்த்தை அவ்வளவா பார்த்துக்கிறது இல்ல. எல்லாருக்கும் பிபி, பிரஷர், சுகர்னு எல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். பிரபாகரன் அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. அவருக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. பிரபாகரனுடைய அண்ணன் பையன் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் சொல்றப்ப, சித்தப்பாவுக்கு மூளை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதோட மட்டும் இல்லாம, அவருக்கு கொஞ்சம் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது. சமீப காலமாவே கொஞ்சம் அப்பப்போ பார்த்தோன்னா தலைவலிக்குது அப்படிங்கிறது மாரி சொல்லி மூளை பிரச்சனை சம்மந்தமா நோயினாலேயும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பப்போ திடீர்னு நெஞ்சு வலிக்குதுங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மாரி அவர் சொல்லியிருந்தாரு. பிரபாகரன் பனிவிழும் மலர்வனம், கயல், கெட்டிமேளம் அப்படின்னு பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. சென்னை முகலிவாக்கத்தில தான் அவருடைய வீடு இருக்கு. வாணிராணி சீரியல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பல சீரியல்கள்ல அவர் நடிச்சிருக்காருங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. மனைவி, மகள் முகலிவாக்கத்தில இருக்காங்க. மகள் 10th படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேல அவர் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்து இப்போ வரைக்கும் ஒரு துணை நடிகரா இருக்கிறது வரைக்கும் தொடர்ந்து முயற்சிகள் செய்து நடிச்சுக்கிட்டே வர்றாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல, இப்ப சமீபத்தில அதாவது 10/4/2025ல அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தப்ப, திடீர்னு வீட்ல சாப்பிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னன்னு பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா, இவர் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத கேட்டு ஒட்டுமொத்தமா குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. பிரபாகரனுடைய இறப்பு அவர் குடும்பத்த மட்டும் பாதிக்கல. சீரியல்ல சின்னத்திரை வட்டாரத்தில இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. பிரபாகரனுடைய நடிப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.